ஆமென் 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 ಸ್ತೋತ್ರம் ஆமென். வாசிக்கிறீங்களா? என்ன சொல்லுது பாருங்க அந்த வார்த்தை. ஆமென். ಆ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ವಾಕ್ಯ ನೋಡಿರಿ. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென் ஆமென் ஆமென். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತವಾದ ವಾಕ್ಯ ನೋಡಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. கர்த்தர் நம்மள ஒரு சந்ததி ஜாதியாய் சந்ததியாய் வைத்திருக்கிறார். ಕರ್ತನ್ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಜನಾಂಗವಾಗಿ ಸಂತತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பார்க்கிறவர்கள் இது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் செய்கிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತವರು ಇದು ಕರ್ತನ ಜನರಂತೆ ಹೇಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya. ಗಮನಿಸಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. அப்பனா ஆண்டவர் நம்மள அப்படி எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக உயர்வாக வைக்க விரும்புகிறார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಒಂದು ಮೇಲಾಗಿ ಇಡುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್ ಹalleluya ಹalleluya. அப்படிப்பட்ட ஆண்டவர் ಆ ರೀತಿಯಾದ ಕರ್ತನು இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்கிறார். ಆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡರು. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಿತ பின்பு ಅವರು ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ உயிரோடு எழுந்த பின்பு ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದ ಮೇಲೆ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ಅವರು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು ಏನೆಂದರೆ, எல்லாரையும் என் பால் ஈர்த்துக்கொள்ளுவேன், ಎಲ್ಲರನ್ನು ನನ್ನ ಕಡೆಗೆ ನಾನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கவனிக்கிறீங்களா? ஆமென். ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya ஹalleluya. அப்போ எல்லாரையும், அதாவது ஒரு கூட்ட ஜனம் மட்டுமல்ல, ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರು ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா ஜனங்களையும், எல்லா ஜனங்களையும், ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು. ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? அவரை நம்புகிற யாவரையும் அவர் என்ன செய்றாரு? ரட்சிக்கிறார். ಆತನ ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಅವನು ರಕ್ಷಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறது. ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವನು ಅವರು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். கலாத்தியருடைய அந்த பத்திரிகையில நம்ம 4ஆம் அதிகாரத்துல இருந்து தியானிச்சிட்டு இருக்கிறோம். ನಾವು ಆ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆமென் ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே அவர் நம்மை அவருடைய புத்திரர்களாய் மாற்றுவதற்காக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಉದ್ದೇಶವೇ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಪುತ್ರನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು. 5ನೇ ವಚನ அப்படியே சொல்கிறது பாருங்க. 5ನೇ ವಚನವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. பூமியில அவர் மரித்து உயிர்த்ததின் நோக்கமே அவர் நம்மை புத்திரர்களாய் மாற்றுவதற்காக. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ಬಾಧೆ ಪಟ್ಟು ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದೆ ನಮ್ಮನ್ನು ಪುತ್ರನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். நான் சொன்ன கடந்த வாரம் சொன்னேன், ನಾನು ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದ್ದೇನೆ, அவர் உயிர்த்தெழும் பொழுதே நம்மையும் உயிரோட எழுப்பினார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಏಳುವಾಗಲೇ ನಮ್ಮನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. ஆமென் ஆமென். அவர் உயிர்த்தெழும் பொழுதே மரித்து போன நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பித்தார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಏಳುವಾಗಲೇ ನಾವು ಸತ್ತಿದ್ದ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ನೋಡಿರಿ. இதேதோ இன்றைக்கு நடந்ததல்ல, ಇದೇನೋ ಈ ದಿವಸ ನಡೆದಿದ್ದಲ್ಲ, 2000 வருஷத்துக்கு முன்பதாக 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்த பொழுது ஆமென் நாமும் நம்ம அப்பெல்லாம் பிறக்கவே இல்ல. ஆமென். ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವರು ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಾಗಲ್ಲ ನಾವು ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹalleluya ಹalleluya. நம்ம பிறந்து இப்பதான் வருஷங்கள் இருக்கும். ஆமென். ನಾವು ಹುಟ್ಟಿ ಕೆಲವು ವರ್ಷಗಳೇ ಆಗಿದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஒருவேளை ஒரு 60 வருஷம் இருக்கலாம், இல்ல 70 வருஷம் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಒಂದು 60 ವರ್ಷಗಳು ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಒಂದು 70 ವರ್ಷಗಳು ಇರಬಹುದು. ஆனா அவருக்கு உலக தோற்றம் முதல் என்னென்ன நடக்கிறது என்று எல்லாம் அறிந்து வைத்திருந்தார். ಆದರೆ ಆತನು ಈ ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿ ಮುಂಚೆ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ ಅಂತ ತಿಳಿದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்போ கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் அவர் நம்மை பார்த்தார், உயிரோடு எழுந்த பொழுதும் அவர் நம்மை பார்த்தார். ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದುವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಹೇಳುವಾಗ அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்குது பிரியமானவர்களே. ಅದೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸವಾಗಿದೆ. கண்ண மூடிட்டு இருக்கிற கடவுள் அல்ல அவர். ಅವರು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿರುವ ದೇವರಲ್ಲ. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பொழுது ஆமென் அவர் உலகத்தில் இனி வரப்போகிற அத்தனை சந்ததியையும் அவர் அறிந்து வைத்திருந்தார். ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವರು ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಅವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ಕಲ್ವಾರಿ ಸಿಲುಬೆ ಮೇಲೆ ಅವರು ಎತ್ತಲ್ಪಡುವಾಗ ಆಮೆನ್ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿ ಜನರನ್ನು ಆತನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. ಆಮೆನ್ ಹalleluya ಹalleluya. ಗಮನಿக்கிறீங்களா? ಆಮೆನ್ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್.
அப்போ ஆண்டவருக்கு மறைவானது ஒன்று இல்ல. கர்த்தನಿಗೆ ಮರೆಯಾದದು ಒಂದು ಇಲ್ಲ. Amen. Amen. அப்போ என்னை அவர் அறிந்திருந்தாரானா அறிஞ்சிருந்தாரே. ನನ್ನನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದರಂದ್ರೆ ತಿಳಿದಿದ್ದರು. அப்போ எல்லாரையும் அறிஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. ಎಲ್ಲರನ್ನು ಅರಿತಿದ್ದಾರಂದ್ರೆ ಅರಿತಿದ್ದಾರೆ. Amen. Hallelujah. Hallelujah. நாம் கிறிஸ்துவினிடத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது, ನಾವು ಆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಮನಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಆತ್ಮವು ಉಜ್ಜೀವನವಾಗುತ್ತದೆ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ಗಮನಿ ಜೀವಂತವಾಗಿ ಆಗುತ್ತದೆ. ಜೀವಂತವಾಗಿ ಆಗುತ್ತದೆ. கவனிக்கிறீங்களா? ஆமென். Hallelujah. Hallelujah. செத்து போயிருந்த என்னுடைய உள்ளான மனிதன், என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ಸತ್ತು ಹೋಗಿದ ನನ್ನ ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನ ಜೀವಂತವಾಗಿ எழுத்தானே. Amen. Hallelujah. 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 அப்போ ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்த நோக்கம் என்னவென்றால், நாம் அவரோடு எழும்பி நிற்க வேண்டும். ஆமென். ಕರ್ತನು ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದ ಉದ್ದೇಶ ಏನಂದ್ರೆ ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಎದ್ದು ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ. Amen. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்ம குழந்தையாவே இருக்கணும் அவர் விரும்பல. ನಾವು ಮಗುವಾಗೆ ಇರಬೇಕಂತ ಆತನು ಬಯಸುತ್ತಾ ಇಲ್ಲ. Amen. Amen. பால் குடிக்கிறவர்களா இருக்க வேணும்னு அவர் விரும்பல. ஆமென். ಹಾಲು ಕುಡಿಯುತ್ತಾ ಇರಬೇಕಂತ ನೆನೆಸುತ್ತಾ ಇಲ್ಲ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் அப்படிதான் இருந்தோம். ಆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಾಗ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ பால் குடிக்கிறவர்களா இருந்தோம். ನಾವು ಹಾಲು ಕುಡಿಯುವರಾಗಿ ನಾವು ಇದ್ದೆವು. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியே நாம் இருந்து விட முடியாது பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇದ್ದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ನೋಡಿ. ஜெபிக்க தெரியாம, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, ಬೈಬಲ್ ವಾಸಿக்க தெரியாம, ಈ ಸತ್ಯವೇದನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, ஆண்டவரோடு நடக்க தெரியாம, ಆ ಕರ್ತನೊಂದಿಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை காண முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வெறும் ஆண்டவரை நம்புறது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக. Amen. ಬರೀ ಕರ್ತನನ್ನು ನಂಬುವುದು ಈ ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ. ஏதோ பணம் பொருள் ஆண்டவர் இயேசுவை ஏதோ கொடுத்தங்களை விடுதலாக்கி விட்டா போதுங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக அல்ல. ಹಣಕಾಸನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕೆಂಬ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. குழந்தைகள் அவங்க எல்லாம், ಅವರೆಲ್ಲ ಮಗು. பைபிள் சொல்லுகிறது. Amen. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வெறும் இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை நம்புவோமானால் நாம் ஆமென் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ನಾವು ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ ಅದನ್ನು ನಂಬುವುದಾದರೆ ನಾವು ಪರಿತಪಿಸಲ್ಪಡುವವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. பரிதாபம். ஆமென். ಪರಿತಾಪ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அது இல்ல, அது குழந்தைகள். ஆமென். ಅದೆಲ್ಲ ಮಕ್ಕಳು. குழந்தைகளுக்கு சும்மா ஒரு சாக்லேட் ஒரு லாலிபாப் வாங்கி கொடுத்தா போதும் அதுங்களுக்கு. ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಲಾಲಿಪಾಪ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಇಸ್ಕೊಟ್ರೆ ಸಾಕು ಅಷ್ಟೇ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தேவன் அதை விரும்புகிறதில்ல. ದೇವರು ಅದನ್ನು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗ. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ 4:6 இப்படி சொல்லுகிறது. ஆமென். 4:6 ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. புத்திரராய் இருக்கு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், ನೀವು ಪುತ್ರರಾಗಿ ಇರುವುದರಿಂದ, நாம குழந்தைத்தனத்திலிருந்து மாறி புத்திரர்களாய் மாறி இருப்பது. ನಾವು ಆ ಮಕ್ಕಳ ಸ್ವಭಾವದಿಂದ ಬದಲಾಗಿ ನಾವು ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். புத்திரருடைய சுபாவம் வேறயா? ಪುತ್ರನ ಸ್ವಭಾವವೇ, குழந்தைகளுடைய சுபாவம் வேற. ஆமென். ಮಗುವಿನ ಸ್ವಭಾವವೇ ಬೇರೆ. ஆமென். இன்னைக்கு अनेक பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறோம். ಇಂದು ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இதெல்லாம் ஆண்டவரேப்பா எங்களுக்கு எல்லாம் வந்து செஞ்சு விட்டா போதும். ஆமென். ಕರ್ತನ ಇದೆಲ್ಲ ಬಂದು ನಮಗೆ ಮಾಡಿ ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு பாம்பரிங் பண்ணணும்னு அவர் விரும்புறது இல்ல. ದೇವರು ಯಾವಾಗ ನಮಗೆ ಪ್ಯಾಂಪರಿಂಗ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இல்லீங்களா? ಇಲ್ವಾ? அன்றைக்கு நான் ஒரு குழந்தையை பார்த்தேன். ಅಂದು ನಾನು ಒಂದು ಮಗುವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. அதனால பெரிய பிள்ளையா இருக்கு, பெரிய பிள்ளையா இருக்கிறான். ದೊಡ್ಡ ಮಗುವಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. இன்னமும் அவனுக்கு ಪ್ಯಾಂಪರಿಂಗ್ போட்டு விட்டுக்கறாங்க. ಇನ್ನು ಅವರು ಪ್ಯಾಂಪರಿಂಗ್ ಹಾಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கவனிக்கிறீங்களா? ஆமென். ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. வயசு பெரியவங்களுக்கெல்லாம் பேம்பர்ஸ் வந்துடுச்சு. ஆமென். ವಯಸ್ಸಾದವರಿಗೆಲ್ಲ ಪ್ಯಾಂಪರ್ಸ್ ಬಂದಿದೆ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಪ್ಯಾಂಪರ್ಸ್ போட்டுருவாங்க. ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪ್ಯಾಂಪರ್ಸ್ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತಾರೆ. பெரியவங்களுக்கு போடுறாங்கன்னா ஒன்று அவங்க பேஷண்டாக இருக்கணும். ದೊಡ್ಡವರಿಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ ಅಂದರೆ ಒಂದು ಅವರು ಪೇಷಂಟ್ ಆಗಿರಬೇಕು. நல்லா இருக்கிறவங்களுக்கு பேம்பர்ஸ் தேவையில்லை. ಚೆನ್ನಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಪ್ಯಾಂಪರ್ಸ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், ನೀವು ಪುತ್ರರಾಗಿ ಇರುವುದರಿಂದ,
குழந்தைங்க இல்லை இப்போ. ಈಗೆಲ್ಲ ನಾವು ಮಕ್ಕಳು ಅಲ್ಲ, ಮಗು ಇಲ್ಲ. லாலிபப்பு சாக்லேட்லாம் எனக்கு வேண்டாம் இப்போ. ಲಾಲಿಪಾಪ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಎಲ್ಲ ಈಗ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அதை கொடுத்து என்னை ஏமாற்ற முடியாது. ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சில பேர் இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ಕೆಲವರು ಇನ್ನೂ ಆ ಕಾರ್ಯದಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ. உலகத்தின் காரியத்துல இருக்கிறோம். ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவர்கள் குழந்தைகள் தான். ಅವರು ಮಕ್ಕಳೇ ಅವರು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெருசா ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ಅವರು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಯಾವುದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. என்ன ஒரு சாக்லேட் இல்ல ஒரு கடல் மிட்டாய் ஒரு லாலிபாப், ಏನೋ ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಲಾಲಿಪಾಪ್ ಆ ರೀತಿಯಾಗಿ புத்திரராய் இருக்கிறவர்களுக்கு தேவன் வேற ஒண்ணு வச்சிருக்கிறார். ಪುತ್ರರಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಕರ್ತನು ಬೇರೊಂದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நம்மை அவர் புத்திரராக பார்க்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ಪುತ್ರರಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தையா வந்துட்டு போயிடலாம். ನಾವು ಏನು ನೆನೆಸ್ತೇವೆ, ನಾವು ಮಗುವಾಗಿದ್ದಿ ಹೋಗಿ ಬಿಡೋಣ, அது ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருக்கலாம். ஆமென். ಅದು ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀತಿ ನಾವು ಇರೋಣ. ஐயா சொல்றாரு என்னன்னு புரிய ಅಯ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, ಏನಂತಾನೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. உலகத்துல எல்லாம் அர்த்தம் ஆகுது, ஆனா ஐயா சொல்றது மாத்திரம் அர்த்தம் ஆக ಈ மாட்டேங்குது. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ, ಆದರೆ ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದು ಮಾತ್ರ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஆவிக்குரிய காரியம் பைபிள் வசனம்லாம் ஒன்னு அர்த்தம் ஆகுது. ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲವೂ அவர்தாங்க. ஏசப்பா ಅವರನ್ನೇ ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எதுக்குமா லாலிபாப்புக்கும் சாக்லேட்டுக்குமா? ಯಾತಕಮ್ಮ ಲಾಲಿಪಾಪ್ಗೂ ಚಾಕ್ಲೇಟ್ಗಿನ அற்புதம் செஞ்சுட்டா போதும். ஆமென். ಈ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆದು ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ஆமென். அதல்ல பிரியமானவர்களே, ಅದಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, அதை விட மேலாய். ஆமென். ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ. ஆமென். ஹalleluya. நான் புத்திரனாய் இருக்கிறேன். ನಾನು ಪುತ್ರನಾಗಿದ್ದೇನೆ. நான் இனி அடிமை அல்ல. ನಾನು ಇನಿ ದಾಸನಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அந்த வசனம் எல்லாம். ಇದೆಲ್ಲ ಈ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. புதுசா வந்துக்கறாங்க, சில வார்த்தைகள் சொல்ல வேண்டி இருக்கு. ಹೊಸದಾಗಿ ಬಂದವರಿಗೆ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. 11 ರಿಂದ ವಾಸಿக்க போறோம். ನಾವು 11ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பவுல் அங்க எழுதுறார் பாருங்க. ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನ ಅಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲವಾಯಿತೋ ಏನೋ ಎಂದು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯಪಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இது குழந்தைகளை பத்தி இல்ல, ಇದು ಮಗುವನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲ. பெருசா வளர்ந்திருக்கிற புத்திரர்களாம், ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆದು ನಿಂತಿರುವ ಪುತ್ರರ ಬಗ್ಗೆ. தேவ பிள்ளையே, நீ வசனத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்துல நீ வளர்ந்திருப்பாயானால் நீதான் புத்திரன். ನೀವು ದೇವ ಜನರೇ, ನೀವು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯದ ದೇವರಿಗೆ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಿರುವುದಾದ್ರೆ ನೀವೇ ಪುತ್ರರು. ஆமென். ஆமென். புத்திரர்களால ஏதோ ஒன்றை செய்ய முடியும், ஒன்றை கட்ட முடியும், எழுப்ப முடியும், வளர்ச்சிக்கு நேராய் அவங்க எதனா ஒன்ன செய்ய முடியும், அதுதான் புத்திரர்கள். ಪುತ್ರರಿಂದ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ನಿರ್ಮಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಏನೋ ಒಂದು ಮಾಡುವವರೇ ಪುತ್ರರು. குழந்தைங்களால ஒரு ಕಾರ್ಯத்தை செய்ய முடியுமா, கட்ட முடியுமா? ಮಗುವಿನಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ, ಇಲ್ಲ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. இப்ப என்னுடைய மகள் இருக்கிறா, ಈಗ ನನ್ನ ಮಗಳಿದ್ದಾಳೆ, அவளால எதனா செய்ய முடியுமா, ಅವಳಿಂದ ಏನಾದರೂ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. குழந்தையாவே இருந்துட்டு அப்படியே போயிடுவோம், அப்படியே நாசுக்கா அப்படின்னு நினைச்சு ஒரு தேவனுக்கு முன்னாடி ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து விட முடியாது. ಮಗುವಾಗಿ ಇದ್ದು ನಾವು ಹೋಗೋಣ, ಆ ರೀತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಕರ್ತನ ಮುಂದೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದು புரியும்படி சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். ಇನ್ನು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನೋಡಿರಿ. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே ಏನು போய்டுவோம்ல, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಕರ್ತನ ಮುಂದೆ ಹಾಗೆ ನಾಟಕ ಮಾಡುತ್ತಾ ಹೋಗುವುದಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. புத்திரராய் ஆகுவதற்கு மாறுவதற்கு பவுல் நிறைய பிரயாசப்படுறாரு. ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ ಪೌಲನು ಹೆಚ್ಚಾಗಿ ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ நிறைய போதிக்கிறாரு. ಗಲಾತ್ಯದವರ ಸಭೆಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். ನೀವು ಪುತ್ರರಾಗಿ ಇದ್ದೀರಾ. தேவ ராஜ்யம் கட்டக்கூடியவர்கள் நீங்க. ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತವರು ನೀವು.
அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே பாவலா பண்ணிக்கின்னு அப்படியே என்னது சண்டே வந்து அப்படியே ஒரு ಬಾವಲ ಮಾಡಿಕೊಂಡು ஆமென் ಆಮೆನ್ அப்படியே வந்து போயிட்டு இருக்கிறவர்கள் அல்ல, ಬಂದು ಹೋಗುವಂತವರು ಅಲ್ಲ. கவனிக்கிறீங்களா? ஆமென். ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? புத்திரனாயிருந்தா தேவ ராஜ்யத்துல என்ன நடக்குது, என்ன வேலை நடக்குது, என்ன அவங்க தேவை இருக்கிறது, அங்க நாம என்ன செய்யணும், இதெல்லாம் புரிந்து அறிந்து வச்சிட்டு அதுக்கான செயல்பாடுகளை செய்வார்கள். ಪುತ್ರರಾಗಿದ್ದರೆ ದೇವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನು ಕಾರ್ಯ ನಡೀತದೆ, ಯಾವ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, ಇದೆಲ್ಲ ತಿಳಿದಿಟ್ಟು ಕಿರಿಯನ್ನು ಮಾಡುವಂತವರೇ ಪುತ್ರರು. தனித்தனியா பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ಸಪರೇಟ್ ಆಗಿ ಪಾಠ ತೆಗೆಯಬೇಕಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்ப பவுல் என்ன எழுதுறாரு கலாத்திய சபைக்கு? ಪೌಲನು ಆ ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ ಏನು ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்று, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲವಾಯಿತು. என்ன பண்றாங்க? ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? வேற வேற சுவிசேஷத்துக்கு போறாங்க, ಬೇರೆ ಬೇರೆ ಸುವಾರ್ತೆಗೆ ಅವರು ಹೋದರು. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கலாத்தியர் 1:7 இப்படி சொல்லுகிறது. ಆ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 1:7 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. என்ன சொல்லுது பாருங்க, ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, ಅದು ಸುವಾರ್ತೆನೇ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ಕೆಲವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭೇದವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತಾ ಕ್ರೈಸ್ತನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾರೆ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. பாக்குறீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ ವಾಕ್ಯವನ್ನು? என்ன இல்ல, வேற சுவிசேஷம் இல்ல, ಬೇರೆ ಸುವಾರ್ತೆನೇ ಇಲ್ಲ. யூடியூப்ல எதையோ ஒன்ன பார்த்துட்டு அதுதான் சரி நினைக்கிறது இல்ல. ಆ ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ನೋಡಿಬಿಟ್ಟು ಅದನ್ನೇ ಸರಿ ಅಂತ ನೆನೆಸುವುದಲ್ಲ. யூடியூப்ல வந்து பேசுறவன் எல்லாம் தின்னு கொழுத்தவர்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ಆ ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿ ಬಂದು ಮಾತನಾಡುವುದಲ್ಲ, ತಿಂದು ಕೊಬ್ಬಿದವರೇ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிக்கணும் நீங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இது வேண்டாம் அது வேண்டாம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ಅದು ಬೇಡ ಇದು ಬೇಡ ಅದು ಇಲ್ಲ ಅದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾದವರೇ. அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய கூடாது? ಅದನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟು ನಾವೇನು ಮಾಡಬಾರದು. ஆமென். ஹalleluya. 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 வசனம் சொல்லுகிறது யூடியூப் அல்ல. ஆமென். ಆ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲ. உங்களுக்கு இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து போதிக்கிறேன். ஆமென். ನಿಮಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಎತ್ತಿ ನಾನು ಬೋಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. 6வது வசனம் சொல்லுது உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவர். ಆ 6ನೇ ವಚನವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ಕ್ರೈಸ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು. ஆமென். ಆಮೆನ್. அவர் இந்த சுவிசேஷத்தை விட்டு வேற ஒரு பக்கம் டக்குன்னு திரும்பிடுறாங்க. ஆமென். ನೀವು ಇಷ್ಟು ಬೇಗನೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. புத்திரர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கா? ಪುತ್ರರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கிறிஸ்துவோட கூட நாம உட்கார்ந்திருக்கிறோம். ನಾವು ಕ್ರೈಸ್ತನೊಂದಿಗೆ ನಾವು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். ಪುತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஹேண்டிகேப்ட் மாதிரி கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு காரியமும் செய்யாம உட்கார்ந்துருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ಆ ಅಂಗವಿಕಲರ ಹಾಗೆ ಕ್ರೈಸ್ತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நாம் கிறிஸ்துவின் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே கட்டுவதற்காக. ನಾವು ಕ್ರೈಸ್ತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವುದೇ ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಾ? நீங்க புத்திரரா இருப்பீங்கன்னா உங்களை வச்சுதான் அதை செய்வார். ನೀವು ಪುತ್ರರಾಗಿ ಇದ್ದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? ஆமென். ಆಮೆನ್. நம்ம குடும்பத்துக்கு அது சர்க்கிள் வட்டமாயிடுச்சு. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಎಂಬುದು ಒಂದು ವೃತ್ತಾಕಾರವಾಯಿತು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. குடும்பம் ஆச்சு, இதாச்சு, குழந்தைச்சு, குட்டிகளாச்சு, அதாச்சு, அதுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ಅವರ ಅಲ್ಲೇ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ நமக்கு தேவ ராஜ்யமா அதை பத்தில ஒரு சிந்தையும் ஒண்ணுமே கிடையாது. ಆ ದೇವರಾಜ್ಯ ಕುರಿತಾದ ಯಾವ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಮನಸ್ಸು ಯಾವುದು ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இது எப்படி வாங்கலாம், அது எப்படி போல இஎம்ஐல வாங்கலாமா, அதுல வாங்கலாமா, ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು, ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು, ಇಎಂಐ. ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ಸ್ವಿಗ್ಗಿல இதுல வாங்குமா, அதுல வாங்குமா, ಅದರಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋಣವಾ ಇಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋಣವಾ. ஆமென். ಆಮೆನ್. உட்கார்ந்த இடத்துல ஆன்ல இருந்து எதை வாங்குவோம், இதுல பொழுதை கழிக்கிறவர்களே
ஆண்டவர் ராஜ்யத்தை உட்கார்ந்த இடத்துல பண்ணணும்னு எதனா தோணுதா? ಆಮೆನ್ ಸ್ತೋತ್ರ. ಕುಳಿತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೀತಾ ಇರುವವರಿಗೆ ನಿಮಗೆ ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆ ಕಾಲವನ್ನು ಹಾಕಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಆಮೆನ್ ಆಮೆನ್. நமக்கு இந்த வாரம் முழுவதும் நமக்கு சிறுவர் ஊழியம் இருக்கிறது. ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ನಮಗೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ಇದೆ. ஹalleluya ஹalleluya. இவ்வளவு தூரங்களா ஐயா? இவ்வளவு தூரமா இருக்கு. ಇಷ್ಟು ದೂರವಾಗಿ தூரம். வண்டியில என்னது ஒரு 10 பிள்ளைகளை சேர்த்து போட்டு கொண்டாந்து விட்டுட்டு போய் அந்த ஊழியத்தை செய்ய. ನಿಮ್ಮ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಒಂದು 10 ಮಂದಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು 2 வாட்டி ஒரு 2 ட்ரிப் அடியே ஸ்தோத்திரம். 2 ட்ரிப் ಹೊಡಿರಿ. தேவராஜ்யம் எப்படி நீ கட்டுவே? ಆ ದೇವರಾಜ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೀವು ಕಟ್ಟುತ್ತೀರಾ? புத்திரராயிருந்தா கண்டிப்பா தேவராஜ்யம் கட்டணும். புத்திரராಗಿ ಇದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. அதுதான் பவுல் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் தலையில ஏறாத மண்டையில ஏறாத விசுவாசியா இருக்கிறீங்களே, பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்று. ಇಷ್ಟು ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಬುರುಡೆಗೆ ಹತ್ತದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇದ್ದಿರಲ್ಲ, ನಾನು ಪಟ್ಟ ಪ್ರಯಾಸವು ನಿಷ್ಫಲವಾಯಿತು. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அந்த ஆண்டவர் நம்மள நம்புறாரு பாருங்க. ಆ ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. அந்த நம்பிக்கைக்கு நாம பண்ற துரோகம் இருக்கு பாருங்க. ಆ ನಂಬಿಕೆಗೆ ನಾವು ಮಾಡುವ ದ್ರೋಹ ಇದೆ ನೋಡಿರಿ. எவ்வளவு வேதனைப்படுவார் இவர். ஆமென். ಎಷ್ಟು ವೇದನೆ ಪಡುತ್ತಾರೆ ಅವರು. ஆமென் ஹalleluya ஹalleluya. நம்ம வச்சுதானே, நம்மளை கொண்டு தானே அவர் ராஜ்யம் கட்டணும். ನಮ್ಮ ಮೂಲಕ ತಾನೇ ಅವರು ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. இந்த வாரமெல்லாம் தேவனுடைய சித்தம் என்ன? ಈ ವಾರವಲ್ಲ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು? பிள்ளைகளை நான் மத்தவங்கலாம் பிள்ளைங்களுக்குலாம் நான் வந்து என்ன செய்யணும்? சொல்லணும். ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ನಾನು ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು. அவங்களை ஒன்று சேர்க்கணும். ஆமென். ಅವರನ್ನು ಒಂದುಗೂಡಿಸಬೇಕು. ஆமென் ஆமென். ஏன் ஒரு ஆட்டோ பிடிச்சோ அல்லது என்னது ஒரு டாக்ஸி பிடிச்சோ கொண்டாந்து இறக்க சர்ச்சில் பிள்ளைகளை ஒன்று சேருங்களே. ஆட்டோ ಹಿಡಿದ ಇಲ್ಲ ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸಿನ ಹಿಡಿದು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಿಡಿರಿ. காசு செலவு பண்ணுச்சு ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. ಕರ್ತನ ರಾಜ್ಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿರಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. No, only we are giving tithe only. That's finished our duties. ಇಲ್ಲ, ನಾನು ಬರೀ ದಶಾಂಶ ಮಾತ್ರ ಕೊಡುವುದು. ಹಂಗೆ ನಮ್ಮ ಡ್ಯೂಟಿ ಮುಗಿದೋಯ್ತು. ಆಮೇಲೆ ಅದು ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಡ್ಯೂಟಿ ಮುಗಿದೋಯ್ತು. No ya, we have commitment ya. அவை ஆமென். ನಮಗೆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. என்ன எலவாதிருந்து தொலைஞ்சிட்டு போகட்டும், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்ய. ಏನೇ ಇದ್ದು ಹೋಗಲಿ, ಕರ್ತನಿಗೆ ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಮಾಡಿರಿ. ಅಲ್ಲ ಬೇರೆ பெருமை வேற, கமிட்மெண்ட். ಅದರಲ್ಲಿ ಬೇರೆ ಹೆಮ್ಮೆ ಬೇರೆ. ನನಗೆ ಯಾರಿಗಿಲ್ಲ ಕಮಿಟ್ಮೆಂಟ್? ಯಾರಿಗೆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ? ದೇವ ರಾಜ್ಯத்தை கட்டு. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿರಿ. பிள்ளைகளை ஊழியமா இந்த வாரம்லாம் தேவ சித்த பிள்ளைகள் ஊழியம், பிள்ளைகளை சேர்த்து கொண்டாந்து சேர்க்க சபையில சேர்ப்பது. ಈ ವಾರವೆಲ್ಲ ದೇವರ ಚಿತ್ತ, ಈ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ, ಮಕ್ಕಳನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. குறைஞ்சிருவோமா? நமக்கு எதனா குறைஞ்சிருமா? ನಮಗೇನಾದರೂ ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಡುತ್ತದಾ? ಕೊರತೆ ಆಗಿಬಿಡುತ್ತದಾ? ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. பவுல் சொல்றாரு, உங்களுக்காய் நான் பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்று. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲವಾಯಿತು. நம்ம வீட்டை சுத்திலும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮನೆ ಸುತ್ತಲೂ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. கூட்டிட்டு வரணுங்க. ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. தூரம் பிரச்சனை அல்ல. ದೂರ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. உங்களுக்கு பணமும் கூட பிரச்சனை கிடையாது. ನಿಮ್ಮ ಹಣ ಕೂಡ ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ. மனம் இல்லை, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காய் கஷ்டப்பட நீங்க தயாரா இல்ல. ನೀವು ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ, ದೇವ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟ ಪಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ, தயாரில்லாமை, ತಯಾರಿಲ್ಲ. இப்ப ஸ்விக்கில ஜொமேட்டோவில் வேற ஒரு பிளான் கொண்டு வர போறாங்க. ಸ್ವಿಗ್ಗಿಯಲ್ಲಿ ಜೊಮ್ಯಾಟೋದಲ್ಲಿ ಬೇರೊಂದು ಯೋಜನೆಯನ್ನು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. பிரியாணி ஆர்டர் பண்ணாக்கா அவங்க வந்து வெறும் பிரியாணி பாக்கெட் கொடுக்கறது இல்ல, வீட்டில் உங்களை உட்கார வச்சு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஸ்பூன்ல உங்களுக்கு வாயில ஊட்டி விடுற ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. ಬಿರಿಯಾನಿ ನೀವು ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಬರೀ ಬಿರಿಯಾನಿ ಪಾಕೆಟ್ ಅನ್ನು ಬಂದು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಆ ಪಾಕೆಟ್ ಅನ್ನು ತೆರೆದು ಸ್ಪೂನ್ ನಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿನ್ನಿಸುತ್ತಾರೆ. ஜூஸ் ஆர்டர் ಮಾಡಿனா ஜூஸ் கொண்டு வந்து அந்த ஸ்டாவை போட்டு வாயில என்னது சொருவி என்ன செய்வாங்க, நீங்க குடிங்க, இழுங்க இழுங்க இழுங்க. ಜ್ಯೂಸ್ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಜ್ಯೂಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು வந்து ಸ್ಟ್ರಾ ಹಾಕಿ ನೀವು ಎಳೀರಿ ಜ್ಯೂಸ್ ಅನ್ನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, ಕುಡಿಯಿರಿ ಅಂತ. இப்போ அடுத்த ஸ்கீம் அதுதான். ಬರುವಂತ ಯೋಜನೆ ಅದೇ ಆಗಿದೆ.
சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇಗ ಬಂದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಪಾಸ್ಟರ್. ஆமா பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ತುಂಬಾ ಬೇಗ ಬಂದ್ರೆ. அதை ஓபன் பண்ணி அதை அந்த ಟೇಪ್ எல்லாம் பிச்சு ಪೇಪರ್ ಎಲ್ಲ ಕಿತ್ತು ತೆಗೆದು ಅದನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ அவரே வந்து முன்னாடி உட்கார்ந்து என்னது ஓபன் பண்ணி ஸ்பூன்ல ஊட்டி விட்டுட்டு போனா ಅವರೇ ಮುಂದೆ ಬಂದು ಕುಳಿತು ಓಪನ್ ಮಾಡಿ ಚಮಚದಲ್ಲಿ ತಿನ್ಸಿ ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. நினைச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ನೆನೆಸಿ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗೇ ಇದೆ. ಅದು பாஸ்டருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ಓ ಪಾಸ್ ಹೇಗೆ ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ ಇದೆ ಇವರಿಗೆ? அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ಅವರು ಒಂದು ಪ್ರವಾದಿನೇ. ಅವರು எப்படி மெடிக்கல் சர்வீஸ் எல்லாம் வீட்ல வந்து பண்றாங்களோ, ಹೇಗೆ ಮೆಡಿಕಲ್ ಸರ್ವಿಸ್ ಎಲ್ಲ ಮನೆಗೆ ಬಂದು ಮಾಡುತ್ತಾರೋ அதே மாதிரி வீட்ல வந்து ஊட்டிட்டு என்னது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ எடுத்து வாயெல்லாம் தொடச்சி விட்டு கங்க்ராச்சுலேஷன் ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ಲೆಸ್ ಯು சொல்லிட்டு ಅದರಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮನೆಗೆ ಬಂದು ತಿನ್ನಿಸಿಬಿಟ್ಟು ಟಿಶ್ಯೂ ತೆಗೆದು ಬಾಯೆಲ್ಲ ಒರೆಸಿ ಓ ತುಂಬಾ ಕೃತಜ್ಞತೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೋದರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. இன்னும் ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆமென். ಇನ್ನೊಂದು 10,000 ಜನರಿಗೆ ಕೆಲಸ ಆದರೂ ಸಿಗುತ್ತದೆ. Zomato feeder. Zomato feeders. Amen. Amen. அவன் டி-ஷர்ட் பின்னாடி ஃபீடர் அப்படினு போட்டுருப்பான். ಟಿ-ಶರ್ಟ್ ಹಿಂದೆ ತಿನಿಸುವವರು ಅಂತ ಹಾಕಿರುತ್ತಾರೆ. இல்லீங்களா? ಇಲ್ವಾ? ಮುದ್ದೆ ಆರ್ಡರ್ பண்ணா ಮುದ್ದೆ எடுத்து அந்த சார்ல ನೆನೆಸಿ வாயில வச்சு என்னது ಮುದ್ದೆ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಮುದ್ದೆ ತೆಗೆದು ಆ ಸಾರಿಗೆ ಅದ್ದಿ ಹಾಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಇಡುವುದು. Jesus, hallelujah. Hallelujah. அப்படி தேவராஜ்யம் கட்ட முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ வேண்டும். ನಾವು ಕಷ್ಟಪಡಬೇಕಾಗಿದೆ. Amen. Amen. கஷ்டப்படணும். ಕಷ್ಟಪಡಬೇಕು. வருத்தப்படணும். உடம்பு வளையணும். ஆமென். ಆ ಶರೀರವು ಹಾಗೆ ಬಾಗಬೇಕು. இந்த வாரமெல்லாம் சபையில சிறுவர் ஊழியம். ஆமென். ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. என் வீட்டு சைடுல இருந்து எத்தனை 10 பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு வருவேன். ஆமென். ನನ್ನ ಮನೆ ಕಡೆಯಿಂದ ನಾನು 10 ಮಂದಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அது ஊழியம். ಅದು ಸೇವೆ ಆಗಿದೆ. எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு, அதை வச்சிட்டு பேம்பர் பண்ணிட்டு அப்படியே என்னது ಕರ್ತನು ನನಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ಯಾಮೆಂಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹಾಗೆ பிசாசு அப்படி தான் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். ಸೈತಾನ್ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಡೈವರ್ಟ್ குழந்தையை வச்சு நான் என்ன செய்யறது? ஆமென். ಮಗುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಏನು ಮಾಡೋದು? நாங்க குழந்தையை வச்சிட்டு தான் ஊழியம் செய்தோம். ஆமென். ನಾವು ಮಗುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். குழந்தையா இருக்கும் பொழுது என் மகள் ஷாரனை நான் கையில் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து வீட்டில் நடந்து பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏறி நேரா போய் என்னது தொடியில இறங்கி அங்கேருந்து என்னது சின்ன பகாடனில் ஒரு வீட்டில் போய் ஊழியம் செஞ்சுட்டு அங்கேருந்து குழந்தை எடுத்துட்டு நடந்து வந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவேன். அதனால தைரியமா சொல்றான். ಮಗುವಾಗಿ ಶಾರನ್ ಇರುವಾಗ ಆ ಮಗಳನ್ನು ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಬಸ್ ಹಿಡಿದು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹತ್ರ ಇಳಿದು ಅಲ್ಲಿಂದ ಚಿನ್ನಪ್ಪ ಗಾರ್ಡನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮುಗಿಸಿ ತಿರ್ಗಾ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಬರುತ್ತಾ ಇದ್ದೆ. குழந்தையை வச்சுக்கிட்டு ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். ಮಗುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சும்மா ரீசன்லாம் சொல்லாதீங்க. ಸುಮ್ಮನೆ ಕಾರಣಲ್ಲ ಹೇಳಬೇಡಿ. ಮನಸ್ಸು இருக்கா உனக்கு? ಮನಸ್ಸಿದೆಯಾ ನಿಮಗೆ? ದೇವರಾಜ್ಯ ಕಟ್ಟணுங்கிற புத்தி இருக்கா முதல்ல? ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕೆಂಬ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ ಮೊದಲು? ಆಮೆನ್. ಆಮೆನ್. சத்தியம் தெரிந்தவர்கள் புத்திரராய் இருக்கிறவர்கள் அப்பாவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களையே கொடுப்பார். ಆ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದವರು ಪುತ್ರರಾಗಿ ಇರುವವರು ತಂದೆ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ತನ್ನನ್ನೇ ಕೊಡುತ್ತಾರೆ. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ನನಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಗೊತ್ತಿದೆಯಾ? என் மூலமா ஆண்டவர் ராஜ்யம் கட்டுகிறாரே. ನನ್ನ ಮೂಲಕ ಕರ್ತನ ರಾಜ್ಯವನ್ನು நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென். ಆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. இல்ல சந்தோஷವನ್ನು அது ಕೊಡಬೇಕು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியம் என்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர ಭಾರத்தை ಅಲ್ಲ. ಆ ದೇವರ ರಾಜ್ಯ ಸೇವೆ ಎಂಬುದು ನನಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ ಹೊರತು ಅದು ಭಾರವನ್ನು ಕೊಡುವುದಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அது சிறுவர் ஊழியம்னா என்னது? ரொம்ப சந்தோஷத்தோட ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಸಂತೋಷ. அந்த குழந்தைகளுடைய இதயத்துல ஆண்டவருடைய விதையை விதைப்பதே. ಆ ಮಗುವಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವುದು எவ்வளவு அற்புதமானது பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತವಾದದ್ದು ನೋಡಿರಿ. ஹalleluya. 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 செய்றோமா ನಾವು ಮಾಡುತ್ತೇವಾ ನಾವು? ಆಮೆನ್. ಆಮೆನ್. பவுல் சொல்றார், உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டது வீணாயிற்றோ. ಆ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲವಾಯಿತು.
வீட்டில் போய் அடைஞ்சிட்டோம்னா வேற சிந்தையே வர்றதில்ல. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರಿಬಿಟ್ರೆ ಯಾವ ಬೇರೆ ಯೋಚನೆ ಬರುವುದಿಲ್ಲ. சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை போய் சந்திங்க. அம்மா ಹೋಗಿರಿ, ಅಕ್ಕಪಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು நாளையில நம்ம சர்ச்சில் என்னது சிஜிசி இருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைங்களை அனுப்பணும். நான் 9 மணிக்கு சரியா 8:30 ரெடி பண்ணிடுங்க பிள்ளைங்களை அப்படின்னு ஒரு விசிட் பண்ணுங்க. ஆமே, ನೀವು ಹೋಗಿ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ನೋಡಿ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ. ನಾಳೆಯಿಂದ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಿಜಿಸಿ ನಡೀತಾ ಇದೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿರಿ. ಅವ್ರನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ஊழியமா இல்லையா? ಅದು ಸೇವೆನ ಇಲ್ವಾ ಹೇಳಿರಿ. ಅದು ಉತ್ಸಾಹ ಸೇನಮ இல்லையா? ಅದನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹದಿಂದ ಮಾಡಬೇಕಾ ಇಲ್ವಾ? ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே 2 பிள்ளைங்க மட்டும் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க போய் இழுத்துன்னு வர்றது அங்கே இருந்து. அவன் பண்ணாத பிள்ளைங்களை சேர்த்து பஸ் காசு போட்டு செலவு பண்ணி கூட்டின்னு வா. ಬಸ್ ಕಾಸನ್ನ ಹಾಕಿ ಅವರಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ ತಾನೆ ಉங்களை, ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ತಾನೆ ನಿಮ್ಮನ್ನು. சேர்த்து சேர்த்து வச்சு கழிச்சா என்னது? ಹಾಗೆ ಸೇರಿಸಿಟ್ಟು ಕೊನೆದಾಗಿ ಏನು ಯಾರಿಗೆ ಕೊಡಬೇಕು தெரியல. ಯಾರಿಗೆ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕರ್ತருக்கு ರಾಜ್யம் ಕಟ್ಟ, ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம கையில எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு ஜவாப்தாரி கொடுத்துக்கிறார் பாருங்க. ಕರ್ತನ್ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಜವಾಬ್ದಾರಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. கையில ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. ஆமென், ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ ನೋಡಿರಿ. ஆமென், தூக்கி போடலாமா? ಅದನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ ಬಿಡೋಣವಾ? உடைச்சு போடலாமா? ಇಲ್ಲ ಒಡೆದು ಮುರಿದು ಹಾಕಿ ಬಿಡೋಣವಾ? ஏசப்பா நம்ம கையில கொடுத்த பொறுப்பு உடைச்சிடலாமா? ಏಸಪ್ಪ ನಮ್ಮ ಕೈಗೆ ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಮುರಿದು ಬಿಡೋಣವಾ? தூக்கி போடலாமா? ಇಲ್ಲ ಎತ್ತಿ ಹಾಕಿ ಬಿಡೋಣವಾ? இல்ல கால் கீழ போட்டு மிதிச்சிடலாமா? ಇಲ್ಲ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿದು ಬಿಡೋಣವಾ? இல்ல கால போட்டு என்னது உதைச்சு விட்டுறலாமா? ಇಲ್ಲ ಕಾಲಿಗೆ ಹಾಕಿ ಒತ್ತು ಬಿಡೋಣವಾ? ஆமென், ಆಮೆನ್. நல்ல வாய்ப்பு, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಚಾನ್ಸ್. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பவுல் எழுதுறார் பாருங்க. ಆಮೇಲೆ ಪೌಲರು ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿರಿ 12ஆம் வசனத்துல. 12ನೇ சகோதரரே என்னை போலாகுங்கள், நான் உங்களை போலுமானேனே. ಸಹೋದರರೇ ನಾನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ, ಆದ್ದರಿಂದ ನೀವು ನನ್ನ ಹಾಗೆ. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, ನೀವು ನನಗೇನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கா? ವಾಕ್ಯವು கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார். ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ ಪೌಲನು கலாத்திய சபையிலிருந்து விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். ಗಲಾತ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, ಗಮನಿಸಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். ಗಲಾತ್ಯ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಅವರು ಬರೀತಾ உண்மையை எழுதுகிறார், ನಿಜವನ್ನು ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென், ஆமென். என்ன எழுதுறார் பாருங்க. ಏನು ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. ஆமென், ஆமென். என்னை போல ஆகுங்க நீங்க, ನೀವು ನನ್ನ ಹಾಗೆ உங்களை போலுமானேனே, ನಾನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಆಗಿದ್ದೇನೆ. ஆமென், ஆமென். இப்ப என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அவரை போலவே நாமும் செய்ய வேண்டும் என்று அந்த விசுவாசிகள் அவரோடு இணைந்து கொண்டார்கள். ಪೌಲನ ಆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಪೌಲನಂತೆ ನಾವು ಮಾಡಬೇಕಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಂಡರು. ஆமென், ஆமென். பவுலும் விசுவாசிகளுடைய எல்லா சுக துக்கங்களிலே அவன் சேர்ந்து கொண்டான். ಪೌಲನು ಕೂಡ ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಎಲ್ಲ ದುಃಖ ಸಂತೋಷಗಳಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡರು. ஆமென், ஆமென். அவர்களுக்காக ஒரு அதிகமாய் பிரார்த்தனை செய்து ஜெபம் பண்ணினான். ಅವರಿಗಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ கவனிக்கிறீங்களா? ಮಾಡಿದರು. ಗಮನಿಸ್ತಾ ஆமென், ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவர் அடுத்த கடைசி அந்த வரி எழுதுறாரு. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಸಾಲನ್ನು ಅವರು ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, ನೀವು ನನಗೇನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. நல்ல சர்டிபிகேட். ஆமென், எத்தனை பேர் ஆமென்? ಒಳ್ಳೆಯ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್. கலாத்திய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் எழுதுறது இன்னும் அப்படி ரெக்கார்டா இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ ಒಂದು ಸೇವಕರು ಬರೆದಿದ್ದು ಇನ್ನೂ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿ ಇದೆ. நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, ನೀವು ಅನ್ಯಾಯ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ನನಗೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீங்கள் ரொம்ப நல்லவர்கள். ನೀವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. யாராவது நம்மளை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்? ಯಾರಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನೀವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ ரொம்ப நல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க பிரதர். ஆமென், ನೀವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಬ್ರದರ್ ಆಗಿದ್ದೀರಾ ಬ್ರದರ್. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கும். ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. என்னை பத்தி பாஸ்டருக்கு ஒன்றும் சரியா தெரியல போல இருக்கு. அவர் என்ன ನನ್ನನ್ನು நல்லவர் ಕುರಿತು சொல்றாரு. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. ஆமென், ಆಮೆನ್. என்னை நல்லவர் சொல்றாரு. ஆமென், ನನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பவுல் உண்மையாவே இதை எழுதுறாரு. ಪೌಲನು ನಿಜವಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೀತಾ நீங்க எனக்கு அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. ನೀವು ನನಗೇನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. அர்த்தம் என்ன? ಅರ್ಥ ಏನು ಅದಕ್ಕೆ? ஆமென், ಆಮೆನ್. பவுலுடைய ஊழியத்திலே, ಪೌಲನ ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ பவுலுக்கு அந்த ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அந்த விசுவாசிகள் செய்தார்கள். அவர்கள் அந்த ஊழியத்துக்கு விரோதமா எதிராய்
எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை. ಆ ಸೇವೆಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮಾಡಿದ್ರು. ಆ ಸೇವೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು. ಗಮನಿಸணும். ಆಮೆನ್. ಗಮನಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த வாரம் நமக்கு ஊழியம் இருக்கு, சிறு ஊழியம்னா அதை செய்யணும். அதை செய்யலைனாக்கா நீங்க அநியாயம் பண்றீங்க, நியாயம் பண்ணல. ಈ ವಾರ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಅನ್ಯಾಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. Amen. 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 Hallelujah. Hallelujah. செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியத்தை செய்யாமல் விடுவது அநியாயம். ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ಇರುವುದೇ ಅನ್ಯಾಯವಾಗಿದೆ. Amen. Hallelujah. Hallelujah. அது வீட்டிலும் சரி, சபையிலும் சரி. ಅದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಗಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಲಿ. Amen. ಆಮೆನ್. செய்யவே இல்ல, ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. பவுல் இங்க என்ன எழுதியிருப்பாரு? ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿರುತ್ತಾರೆ? நீங்கள் எனக்கு அநியாயம் செய்தீர்கள், ನೀವು ನನಗೆ ಅನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಿ. Amen. Amen. இப்ப நம்ம சபையாரை எடுத்துக்கொள்வோம். ஆமென். ಈಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರೋರನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. என்னன்னு சொல்றது? ಏನಂತ ಹೇಳುವುದು? நீங்கள் அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லலாமா? ನೀವು ಅನ್ಯಾಯ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದಾ? இல்ல நியாயம் செய்கிறீர்கள் என்று சொல்லலாமா? ಇಲ್ಲ ನೀವು ನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಬಹುದಾ? நீங்கள் செய்கிறதை சரியாய் செய்யவில்லை அப்படின்னு சொல்லலாமா? ನೀವು ಮಾಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದಾ? அதெல்லாம் சொல்ல வேண்டாங்க ஐயா, எங்க மனசாட்சிக்கு அதெல்லாம் தெரியுது. ಅದೆಲ್ಲ ನೀವು ಹೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. நாம் அநியாயக்காரர்கள் அல்ல. ನಾವು ಅನ್ಯಾಯಕಾರರು ಅಲ್ಲ. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ಅನ್ಯಾಯ ಮಾಡುವಂತರು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ அந்த கலாத்திய சபையில எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ಆ ಗಲಾತ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ? ವಿಶ್ವಾಸಿಗಳು அந்த ஊழியக்காரரோடு இணைந்து இருக்கிறார்கள். ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಸೇರಿದ್ದಾರೆ. Amen. Amen. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஊழியம் செய்ய போறோம்னு சொன்னா எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து கொள்கிறார்கள். ಇಂದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೂಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஐயா அந்த ஊருக்கு சரி, அந்த ஊருக்கு என்னது போகிறதுக்கான வசதிகள் எல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ಆ ಊರಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ ಎಲ್ಲ ವಸತಿಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿ ಬಿಡೋಣ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த நாட்கள்ல என்ன வாகனம் எதிரச்சோ அது எல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾವ ವಾಹನಗಳು ಇತ್ತ ಅದನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದರು. நோக்கம் ஒண்ணுதான், ಉದ್ದೇಶ ಒಂದೇ. பவுல் அங்கே ஊழியத்துக்கு செல்வதினால் அங்கே தேவ ராஜ்யம் கட்டப்படுமாம். ಪೌಲನ ಅಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಹೋಗುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ದೇವ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. Amen. Amen. அப்ப அதுக்கு நாம் சபையாராகிய நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நல்ல பக்க பலமாக இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಸಭೆಯಾದ ನಾವು ಅವರಿಗೆ ಪಕ್ಕ ಬಲವಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. Amen. Amen. பவுல் பார்க்கிறாரு, ಪೌಲನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் எனக்கு அநியாயம் ஒன்றும் செய்யல, ನೀವೇನು ನನಗೆ ಅನ್ಯಾಯ எனக்கு ಮಾಡಲಿಲ್ಲ, அனுகூலமானதையே செய்தீர்கள், ನನಗೆ ಅನುಕೂಲವಾದನ್ನೇ ಮಾಡಿದ್ದೀರಾ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. கவனிக்கிறீங்களா அம்மா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಮ್ಮ? காது கேளாதவர்கள் போல இருக்கிற ಓ ಕಿವಿ விசுவாசிகளே, ಆಗಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ. Amen. ಆಮೆನ್. செவிட்டு விசுவாசி சொன்னா கோபம் வரும். இப்படி நம்ம ಕಿವಿಡು ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அத இப்படி சுத்த தமிழ்ல சொல்லிட்டா உங்களுக்கு புரியும். ತಮಿಳು ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ. Hallelujah. Hallelujah. காது கேளாதவர்கள் போல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ಓ ಕಿವಿ ಕೇಳದೆ ಇರುವಂತ ದೇವ ಜನರೇ. Amen. Amen. அதெல்லாம் நல்லா கேக்குதுங்க ஐயா. ಅದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನಮಗೆ ಕಿವಿ ಕೇಳುತ್ತಾ ಇದೆಯಾ? Amen. Hallelujah. Hallelujah. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. உங்களை நான் பாரப்படுத்தவில்லை, ನಿಮ್ಮನ್ನು ನಾನು கஷ்டப்படுத்தல, ಕಷ್ಟಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. என்னோட சேர்ந்து நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல சொல்லுகிறேன். ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ನೀವು ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿರಿ ಅಂತ எங்களோட சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவதை போல சொல்லுகிறேன். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಅಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವಂತೆ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. Amen. Hallelujah. 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 நம்ம சபையில மேக்ஸிமம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர் ஊழியத்துல வந்தவங்க தான். ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆಯಿಂದ ಬಂದವರೇ. ஆமென். ஆமென். இல்லீங்களா?
ಇಲ್ವಾ? எவ்வளவு சந்தோஷமான ஊழியம். ஆமென். ಎಷ್ಟು ಒಂದು ಸಂತೋಷವಾದ பிள்ளைங்க வந்து ಸೇವೆ. ஃபுல்லா நிரம்பிடுவாங்க. ஆமென். ಪೂರ್ತಿ ಮಕ್ಕಳು ಬಂದು ತುಂಬಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அது ஒரு பெரிய சந்தோஷங்க ஊழியங்க. ಅದರಲ್ಲಿ ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சபைக்கு அவர் சொல்றார், ಆ ಸಭೆಗೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்கள் ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை. ನೀವು ನನಗೇನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்படி வந்து நம்ம வந்து ஊழியக்கார வாயில அந்த வார்த்தை நமக்கு வரணும். ಆ ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಆ ಮಾತು ಬರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சகோதரி நீங்க ஒன்றும் அநியாயம் செய்யலாம். ಸಹೋದರಿ ನೀವು ಏನು ನನಗೆ சகோதரி நீங்க ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை. ஆமென். ಸಹೋದರನೇ ನೀವು ನನಗೇನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா எவ்வளவு சந்தோஷமா ಆ இருக்கும். ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ನೋಡಿರಿ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமாவா இல்லையா? ಹೌದಲ್ಲ ಹೇಳಿರಿ. நல்லா நீங்க உதவியா இருக்கிறீங்க. ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಸಹಾಯಕರಾಗಿದ್ದೀರಾ. ஆத்மாதாயம் செய்றீங்க. ಆತ್ಮವನ್ನು ಆದಾಯ ಪಡಿಸ್ತಾ பிள்ளைகளை ஆதாயம் பண்றீங்க. ஸ்தோத்திரம். ನೀವು ಆದಾಯ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த சாட்சி. ஆமென். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಆಮೆನ್. ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ ಈ ಸಾಕ್ಷಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சமைக்கிறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், கழுவுறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கு. ಅಡಿಗೆ ಮಾಡುವುದಾಗಿರಲಿ, ಗುಡಿಸುವುದಾಗಿರಲಿ, ತೊಳೆಯುವುದಾಗಿರಲಿ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಭಾಗ. Amen. Amen. No, I am not washing. ಇಲ್ಲ, ನಾನು ತೊಳೆಯುವುದೇ ಇಲ್ಲ. I am called by simply sitting in the church. Amen. ನಾನು ಕರೆದಿದ್ದು ನನ್ನನ್ನು ಬರೀ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. ஆண்டவர் என்னை அழைச்சிருக்குது என்னை வந்து சேர்ல சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு தான். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದು ಬರೀ ನಾನು ಬಂದು ಇಲ್ಲಿ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು No washing. Amen. ಇಲ್ಲ, ನಾನು ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲ ತೊಳೆಯುವುದಿಲ್ಲ. இல்ல பிரியமானவர்களே. Amen. தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த செருப்பு எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல வைக்கிறதும் பெரிய ஊழியம். ಆ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆ ಚಪ್ಪಲಿನ ಎತ್ತಿ ಆ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಡುವುದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವೆಯಾಗಿದೆ. பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ಚಿಕ್ಕದು ದೊಡ್ಡದಲ್ಲ ಇಲ್ಲ. இயேசுவே பாதங்களை கழுவினார். ಯೇಸು ಆ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದರು. Amen. Amen. பெரிய ஊழியம், ದೊಡ್ಡ ಸೇವೆ. ஹalleluya. ஊழியக்காரர் நம்மளை பார்த்து இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதில்ல சிஸ்டர், நீங்க ಸೇವಕ ನಾನು ನೋಡಿ ಇದುವರೆಗೆ ಏನು ஒண்ணுமே செஞ்சதில்ல பிரதர் அப்படின்னு சொல்ல வாயில வரக்கூடாது. ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಬಾರದು. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நீங்க ஒன்னும் எல்லாம் சரியா சரின்னு சொல்லணும். ನೀವೆಲ್ಲ ಒನ್ನ ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳಬೇಕು. Amen. Hallelujah. Hallelujah. ஊழியக்காரன் கொடுக்கிற சாட்சி முக்கியமானது. ಸೇವಕರು ಕೊಡುವಂತ ಸಾಕ್ಷಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஊழியக்காரன் தான் உங்க ஆத்துமா, உங்க சோல் கேரண்டர். ಸೇವಕರೇ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗೆ ಗ್ಯಾರಂಟರ್. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நீங்க பாஸ் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு என்னது சொல்றவர் அவர்தான். ನೀವು ಪಾಸ್ ಆಗುತ್ತೀರಾ ಇಲ್ಲ ಪಾಸ್ ಆಗುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವರು ಅವರೇ. ரிசல்ட் வரும்போது பார்க்கணும். ஆமென். ಫಲಿತಾಂಶ ಬರುವಾಗ ನೋಡಬೇಕು. Amen. Amen. ஒரே டென்ஷனா இருக்கு பிள்ளைங்களுக்கு. ತುಂಬಾ ಟೆನ್ಷನ್ ಆಗಿರುತ್ತದೆ ಫಲಿತಾಂಶ ಬರುವಾಗ. உங்களுடைய பயிற்சி நேரத்துல ஒரு மகள் அழுது கொண்டிருந்தாள். ಒಂದು ತರಬೇತಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಮಗಳು ಅಳುತ್ತಾ ಇದ್ದಳು. Amen. Amen. என்னன்னு விசாரித்தா ಏನಂತ ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸಿದರೆ, ಪಾಸ್ ಆಗಿರ್ಕ್ರ ಆனா ಕಮ್ಮಿ ಮಾರ್ಕ್ ಬಂದಿರ್ಕ್ರ. ಪಾಸ್ ಆಗಿದ್ದಾಳೆ, ಆದ್ರೆ ಅಂಕ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಮಾರ್ಕ್. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இல்லீங்களா? ಇಲ್ವಾ? ரிசல்ட் வரும்போது அப்படி வரும். ஆமென். ಫಲಿತಾಂಶ ಬರುವಾಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರುತ್ತದೆ. Amen. Amen. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது நல்ல சாட்சிகளை நாம் சம்பாதிக்க வேண்டும். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನಾವು ಸಂಪಾದಿಸಬೇಕು. ಗಲಾತ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற ವಿಶ್ವಾಸಿಗಳು நல்ல ಸಾಕ್ಷಿகளை சம்பாதிச்சாங்க பாருங்க. ಆ ಗಲಾತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದ ಸಭೆಯವರು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡರು ನೋಡಿ. ஆவியானவர் பவுல் மூலமா என்ன பண்ண எழுதியே வச்சிட்டாரு. ஆமென். ಪವಿತ್ರಾತ್ಮರು ಪೌಲನ ಮೂಲಕ ಅಲ್ಲಿ ಬರೆದೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಗಲಾತ್ಯ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ஒரு அநியாயமும் செய்யவில்லை. ಗಲಾತ್ಯದವರಲ್ಲಿ ಇದ್ದ ಸಭೆಯವರು ಯಾವ ಒಂದು ಅನ್ಯಾಯವನ್ನು அவர்கள் செய்ததெல்லாம் நியாயமாகவே செய்தார்கள். ಮಾಡಿದೆಲ್ಲವೂ ನ್ಯಾಯವಾಗಿ ಮಾಡಿದರು. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತ ನೋಡಿರಿ. Hallelujah. 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 தேவராஜ்யத்தை கட்டுவோம். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಕಟ್ಟೋಣ. Amen. Amen. பவுல் சொல்றார், நான் பலவீனத்தோட வந்தேன். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಅಸಖ್ಯದಿಂದ ನಾನು ಬಂದೆನು. Amen. Amen. என்னை நீங்க என்ன பண்ணல, அரோசிக்கல, என்னை வந்து தள்ளி விடலாமே. ನನ್ನನ್ನು ಬಂದು ನೀವು ಈನೈಸಲಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲ, அசட்டை பண்ணவில்லை, ಅಸಟ್ಟೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவ தூதர போல என்னது இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டீர்கள். ನನ್ನನ್ನು ದೇವ ದೂತನಂತೆ ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನಂತೆ ಸೇರಿಸಿಕೊಂಡಿರಿ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ உங்கள்ட்ட இருந்த ஆனந்த பாக்கியம், சந்தோஷம் எங்க? ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಲಿದ್ದ ಶುಭವು ಎಲ್ಲಿ? Amen. Amen. ஊழியக்காரர் ஜெபித்தா அப்படி நடக்குது இப்படி நடக்குது.
நடக்குது. ಓ ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவர் ஜெபம் பண்ணாரு, டக்குன்னு எல்லாம் உடைஞ்சிருச்சு. ஆமென். ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲವೂ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. அதெல்லாம் நல்லா, அதெல்லாம் கரெக்ட். ஆமென். அப்போ சந்தோஷம், ಅವಾಗ ಸಂತೋಷ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. பவுலுக்கு இப்ப கொஞ்சம் பிரச்சனை. ಪೌಲನಿಗೆ ಈಗ ಸ್ವಲ್ಪ ಸಮಸ್ಯೆ. என்ன பண்றாங்க அந்த விசுவாசிங்க? ಏನು ಮಾಡಿದರು ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು? அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அதையும் செய்திருப்பீர்கள். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಕಿತ್ತು ನನಗೆ ಕೊಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೀವು. பவுலுக்கு இந்த கண்ணுல ஒரு பிரச்சனை இருந்தது. ಪೌಲನಿಗೆ ಒಂದು ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும், ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೀರು ಬರುತ್ತಲೇ ಇತ್ತು. அது கண்ணை தொடச்சிட்டே இருக்கணும், ಕಣ್ಣನ್ನು ಒರೆಸುತ್ತಾ ಇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதனால அப்படி இருந்தும் கூட, ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் நிறுத்தவே இல்லை. ಆ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದನ್ನು ಅವರು ನಿಲ್ಲಿಸಲೇ ಇಲ್ಲ. கவனிக்கிறீங்களா? ஆமென். ಗಮನಿಸ್ತಾ ஹalleluya. நாங்கள் இங்க ஊழியம் செய்கிறது ஒவ்வொரு முறையும் என்னது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பண்ணல, பதிலா என்னது, போராட்டத்தின் நடுவுல இருந்து அவங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். ನಾವು ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದು ಪ್ರತಿ ಹೊತ್ತು ಕಂಫರ್ಟ್ ಝೋನ್ ಇಂದ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಹೋರಾಟದಿಂದಲೇ ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நாங்க ஏதோ ஒரு என்னது பெரிய பஞ்சமத்தில் அப்படியே படுத்துக்கிட்டு ஊழியம் செய்யல, கடினமான சூழ்நிலை மத்தியில தான். ನಾವೇನೋ ಆ ಬೆಡ್ಡಿನ ಮೇಲೆ ಮಲಗಿಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ, ಕಠಿಣವಾದ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. பவுல் எழுதுறாரு, ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿರಿ, இந்த கண்ணுக்கு பதிலா ஒருத்தர் இந்த கண்ணை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு அந்த கலாத்திய சபையில இருக்கிற விசுவாசிகளை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ಈ ಕಣ್ಣಿಗೆ ಬದಲಾಗಿ ಯಾರಾದರೂ ಕಣ್ಣು ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆ ಕಣ್ಣನ್ನೇ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಆ 15ನೇ வசனம் பாருங்க. 15ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று என்ன செய்றாரு? உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಾ ಅಂತ ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. நான் ஏன் கண்ணை கொடுக்கணும்? ನಾನೇಕೆ ಕಣ್ಣನ್ನು ಕೊಡಬೇಕು? ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கண்ணை பிடிங்கிட்டு போவோம். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಬಳಿಯಿಂದಲೇ ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗೋಣ. பவுலுடைய சாட்சி, ಪೌಲನ ಸಾಕ್ಷಿ ನೋಡಿರಿ. ஆமென். ஹalleluya. 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 அந்த விசுவாசியோட நோக்கம் என்ன தெரியுமா? ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಉದ್ದೇಶ ಏನಾಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? தேவராஜ்யம் கட்டப்பட, ದೇವರ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. தேவராஜ்யம் கட்டணும். ஆமென். ದೇವರಾಜ್ಯವನ್ನು கட்டணும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஆமென். ஹalleluya. ஆமென். 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 உங்களுக்கு நிறைய இது இருக்கலாம், கமிட்மென்ட் அதெல்லாம் இருக்கலாம். ನಮಗೆ ಹೆಚ್ಚಾದ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅದೆಲ್ಲ ಇರಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. அத தூக்கிட்டு முன்னாடி வராது. ஆமென். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮುಂದೆ ಬರಬೇಕು. தேவராஜ்யம் கட்டறதுல உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ಆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನಿರ್ಮಿಸುವುದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಎಂಬುದು ಏನು? அது ஒண்ணும் இல்லங்க ஐயா, ಅದರಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಅಯ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் கை விரித்தால் நம்ம நிலைமை என்ன? ಕರ್ತನು ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? உங்களுக்கு இப்போ வேணா நல்லா இருக்கலாம், ಈಗ ಬೇಕಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು ನಿಮಗೆ. மனம் திரும்பவும் ஆண்டவர்ட்ட. ஆமென். ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தன கடை மனசு திருஸ்கொள்றியா? ஆமென். ಆಮೆನ್. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், உங்களுக்கு சத்ருவாதான் தெரிவேன். ನಾನು ನಿಮಗೆ ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಕಾಣುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. வெறும் உற்சாகப்படுத்தி பிரசங்கம் பண்றது அல்ல, ಬರೀ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ಅಲ್ಲ, சத்தியத்தை சொல்ல வேண்டுமா? ಆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. தேவராஜ்யத்தை கட்டுங்கள். ನೀವು ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. உங்களுக்காக நாங்க பிரயாசப்பட்டது வீணாயிடக்கூடாது. ஆமென். ನಿಮಗಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲ. எனக்கு அந்த பயம் இருக்கு, அதுதான் அந்த வசனம் 11வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. 11ನೇ ವಚನವು ಅದೇ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்காக நான் பட்ட பிரயாசம் வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ನಿಷ್ಫಲವಾಯಿತೋ ಏನೋ ಎಂದ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯ ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இல்லங்க, ஆண்டவருக்காக என்ன செஞ்ச கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப இக்கட்டாயிடும். ஆகட்டும், ಇಲ್ಲ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಇಕ್ಕಟ್ಟು ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ಆಗಲಿ. ஆமா. ಆಮೆನ್. இக்கட்டை நெருக்கத்தை அனுபவிப்போம் கர்த்தருக்காக. ಆ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನಾವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಅನುಭವಿಸೋಣ. என்னதான் அனுபவிக்க போறோம் கஷ்டம்? என்னதான் சிலுவை சுமக்க போறோம்? ಬೇರೆ ಯಾವ ಶಿಲುಬೆ ನಾವು ಒತ್ತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.
பவுல் சொல்றாரு, ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, பெரிய கோடீஸ்வரன், ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ, அந்த நாட்களே வியாபார கப்பல்களை வைத்திருந்தவன், ಆ ಕಾಲದಲ್ಲೇ ವ್ಯಾಪಾರದ ಹಡಗುಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದವರು. ஆமென் ಆಮೆನ್. அவன் சொல்றான், ಅವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையாக எண்ணுகிறேன். ஆமென். ಕ್ರೈಸ್ತನ ತಿಳಿವ ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಸವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಧೂಳಾಗಿ ಎಣಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. கைய சுட்டுரும். ஆமென். விரல கையை நான் சுட்டுಕೊಳ್ತೇನೆ. ஆமென். ಸುಟ್ಕೊಳ್ತೇನೆ. சுட்டுக்கம்மா, ஆண்டவருக்காக தானே. ಕರ್ತನಿಗಾಗಿ ಸುಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, ದೇವ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕೆ அப்ப எப்போதான் நீ உன் கண்ணை கொடுப்ப இல்ல உயிரை கொடுப்ப ஆண்டவர் ராஜ்யம் கட்ட? ಯಾವಾಗ ತಾನೇ ನಿಮ್ಮ ಕರ್ತನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அதுக்கு யோக்கியமானவரா இல்லையா? உங்க பார்வையில் அவர் உங்களுக்கு யோக்கியமானவரா இல்லையா? தகுதியானவரா இல்லவா? ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಆತನು ಯೋಗ್ಯವಾದವರಾಗಿ ಇದ್ದಾರಾ? தகுதியானவரா இல்லையா? ಯೋಗ್ಯವಾದವರಾಗಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? இயேசுவை, அவருடைய ராஜ்யத்தை எல்லாம் உங்க செலவுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா நீங்க அவரை வச்சிருக்கிறீங்க. ராஜ்யத்துக்கு, சர்ச்சுக்காகவா, டிமார்ட் பில்லு மேலே இருந்து எல்லாம் ಆಯ್ತಾ? ಅಯ್ಯೋ, ನೀವು ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಖರ್ಚುಗಳನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಕೊನೆಯದಾಗಿ ಯೇಸು ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. ಚರ್ಚ್ಗೆ என்ன பண்றது? ಓ, ಚರ್ಚ್ಗೆ ಏನು ಮಾಡುವುದು? ಜಾಸ್ತಿ ಆಚಲ್ಲೆಯಾ செலவு? ಓ, ಹೆಚ್ಚಾಗಿ ಖರ್ಚಾಗಿದೆಯಾ? சரி, என்ன பண்ணுவோம்? ಸರಿ, ಏನು ಮಾಡೋಣ? இந்த மாசம் விட்டுருவோம், ಈ ತಿಂಗಳು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம்? அவன் ಮಾರನೇ ತಿಂಗಳು, ಬರೋ ತಿಂಗಳು, ಮುಂಚಿನ ತಿಂಗಳು ಏನು ಮಾಡೋಣ? தேவனுடைய விசுவாசின்னு சொல்றதுக்கே வெட்கப்படணும். ஆமென். ದೇವರ ವಿಶ್ವಾಸಿಗಳಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தேவ ராஜ்யம். இன்னைக்கு இந்த மாசம் என்ன சிறுவர் ஊழியம் முதல்ல. ಓ, ಈ ತಿಂಗಳು ದೇವರ ರಾಜ್ಯದ ಕೆಲಸ ಏನಿದೆ? Jesus first. Amen. ಓ, ಫಸ್ಟ್ ಮೊದಲು ಪ್ರಥಮ ಯೇಸು. I set my savior first. Amen. 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 Hallelujah. 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 முதல்ல கர்த்தர். ಮೊದಲು ಕರ್ತನು. முதல்ல கர்த்தர். ಪ್ರಥಮವಾಗಿ ಕರ್ತನು. என்னுடைய செலவு இருக்கட்டும். ஆமென். ನನ್ನ ಖರ್ಚುಗಳು ಇರಲಿ. ನನ್ನ ಅಗತ್ಯತೆ ಇರಲಿ. ಆಮೆನ್. Amen. Hallelujah. Hallelujah. First God. Amen. ಮೊದಲು ಕರ್ತನು. I want to build his kingdom. Amen. ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು ಮೊದಲು ನಾನು ಕಟ್ಟುವನಾಗಿರಬೇಕು. Amen. Hallelujah. 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 ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படட்டும். ಆತ್ಮಗಳು ಆದಾಯ சிறுவர்கள் ஆதாயம் செய்யப்படட்டும். ஆமென். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಆದಾಯ படட்டும். பாரம், ಆ ಭಾರವು. Amen. Hallelujah. Hallelujah. அவங்கதான் புத்திரர்கள். ஆமென். ಅವರೇ ಪುತ್ರರಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் செலவு பண்ணிடும். ಆ ಮಕ್ಕಳು, ಆ ಮಗು ಎಲ್ಲವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. இல்லையே, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲವಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರ ಈ குழந்தை, ಅದು ಮಗು. புத்திரன், ಪುತ್ರನು. எல்லாம் இருக்கட்டும். ಇದೆಲ್ಲ ಇರಲಿ. முதல்ல தேவனுடைய ராஜ்யம். ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இயேசுவுடைய வலது பார்சத்தில் நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருப்பீர்களானால் முதல்ல பக்கத்துல உட்கார்ந்துக்கிற இயேசுவை பற்றி தான் முதல் ஞாபகம் உனக்கு வரணும். ஆமென். ಆ ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತಿರುವುದಾದ್ರೆ ಮೊದಲು ಯೇಸುವಿನ ಕುರಿತ ಜ್ಞಾಪಕ ಬರಬೇಕು, ನೆನಪು ಬರಬೇಕು. ಆಮೆನ್. ಆ ನೆನಪು ಬರಬೇಕು. ஆமாவா இல்லையா? ಹೌದಲ್ಲ ಹೇಳಿರಿ? ஆமாவா இல்லையா? ಹೌದಲ್ಲ ಹೇಳಿರಿ? நீங்கள் அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமென். ನೀವು ಆತನೊಂದಿಗೆ ಕುಳಿರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರಲ್ವಾ? Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆமாவா இல்லையா? ಹೌದಲ್ಲ ಹೇಳಿರಿ? இயேசுவோடு இணைந்து இருக்கிறீங்களா இல்லையா? ಆ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ನೀವು ಸೇರಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? சிலுவையில் அறையப்பட்ட இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ಆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಇನಿ ನಾನಲ್ಲ, ಕ್ರೈಸ್ತನ ನನ್ನಲ್ಲಿ ಬದುಕಿದ್ದಾನೆ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. முதல் ஞாபகம் என்ன வருது உங்களுக்கு? ಆ ಮೊದಲನೇ ಜ್ಞಾಪಕ ಯಾವುದು ಬರುತ್ತದೆ? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற, உங்களை உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்க இயேசுவை குறித்து ஞாபகம் வருதா இல்ல உன் சொந்த ஞாபகம் வருதா உனக்கு? ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತದಲ್ಲ, ನಿಮ್ಮ ನೆಂಟರನ್ನು ಕುರಿತು ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? Put God first. ಮೊದಲು Put Jesus first. Amen. அப்புறம் தான் மனைவி பிள்ளைங்கள்லாம், புருஷன் மனைவி பிள்ளைலாம் அடுத்தது தான். ಮೊದಲು ಕರ್ತನಿಗೆ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಿರಿ, ಆಮೇಲೆನೇ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲವೂ. Amen. Hallelujah. 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 Amen. 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 Amen.
ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா ನೀವು ಪುತ್ರರಾಗಿ மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறாமே ನಾನು முடிக்கிறேன். ತಿರುಗಾ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಪುತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். ನಾವು ಆತನ பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி குமாரனாக வைத்திருந்தாரோ உங்களை என்னையும் அதே ஸ்திதியில அதே ரேஷியோல ஃப்ரீக்வன்சியில் நம்மளை வைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியமாமே. ಆ ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಹೇಗೆ ಕುಮಾರನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕುಮಾರನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு பிதாவுக்கு குமாரன் என்ற முதல் குமாரன் என்றால் நீங்களும் நானும் இரண்டாவது குமாரர்களே. ಯೇಸು ಕ್ರೈಸ್ತರು ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಕುಮಾರನಾಗಿದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಎರಡನೇ ಕುಮಾರನರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தெல்லாம் சொல்றேனே காதல வாங்கிட்டு என்ன செய்யணும்? நம்ம ஊழியத்தை ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ಈ ಸತ್ಯವೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇವಲ್ಲ ಅದನ್ನು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಂಡು ನಾವು ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಈ ಸೇವೆಯನ್ನು ಕಟ್ಟುವರಾಗಿ ஆண்டவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ಕರ್ತನನ್ನು ಏಮಾರಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಡಿರಿ. நீங்க ராஜ்யம் கட்டலனா உங்களை வச்சு கட்டுற வரைக்கும் விட மாட்டார் ஆண்டவர். ನೀವು ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಕಟ್ಟುವವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. அவர் கொஞ்சம் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி தூக்கி மறுபடியும் உட்காரப்ப அதெல்லாம் நடக்கும். ಅವರು ಸ್ವಲ್ಪ ಆಚೆ ತೆಗೆದು ಹಾಕಿ ಆಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಒಳಗಡೆ ಇಡ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ லிட்டில் ஃப்ரை. ஆமென். ಫ್ರೈ இல்லீங்களா? ಇಲ್ವಾ? லைட் ஆஃப் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை and என்னது ಲೈಟ್ ಆಗಿ ಫ್ರೈ ಮಾಡೋದು, ಡೀಪ್ ಫ್ರೈ ಮಾಡುವುದು அவற்றை அதெல்லாம் இருக்குங்க. ஸ்தோத்திரம். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. வேண்டாங்கய்யா டீப் ஃப்ரை எல்லாம் வேணாம். ಅಯ್ಯೋ ಡೀಪ್ ಫ್ರೈ ಎಲ್ಲ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிக நல்லவர். ஆமென். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ. ஆனா உங்களை வச்சு தான் வேலை செய்வார். ಆದ್ರೆ ஆமென். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ಅವ என்னால ஆகாதுங்கய்யா. ஆமென். ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲಯ್ಯ. சரி மறுபடியும் ஸ்தோத்திரம். ತಿರ್ಗಾ ಸ್ತೋತ್ರ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நோ ಇಲ್ಲ Deep ತಿರ್ಗಾ fry. ಎತ್ತಿ ಅವರಿಗೆ ಡೀಪ್ ಫ್ರೈ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நினைக்கிறீங்க வேற யாரனா செய்யட்டும். ನೀವು ನೆನೆಸ್ತೀರಾ ಬೇರೆ நீங்க இருக்கிற ஏரியாவுல இருக்கிற வீட்ல அங்க இருந்து நீ வெளிச்சம் கொடுக்கல மற்றவங்களுக்கு வெளிச்சமா இல்ல அப்படின்னா போட்டு கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவாரு? செட் பண்ணுவாரு. ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ கொண்டுதான் அங்க வெளிச்சம் உண்டாக வேண்டுமா? ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವಿರುವ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ನೀವು ಅಲ್ಲಿ ಬೆಳಕು ಕೊಡಿಲ್ಲ உங்களை ಅಂದ್ರೆ கொண்டுதான் அங்க ராஜ்யம் கட்டப்படணும். ನಿಮ್ಮ ಮೂಲಕವೇ ಅಲ್ಲಿ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? அவர் உங்களை விடுகிறதா இல்லையா? ஆமென். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವಂತೆ ಇಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. உங்களை விடுறதா இல்லம்மா. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವಂತೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இல்லங்கய்யா அப்படினா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். பாரு இல்லையா சமாதான முறையில சொல்லும் பொழுதே மகளே மகனே என்னது என் ராஜ்யத்தை கட்டு. ಸಮಾಧಾನದಿಂದ ನಾನು ಹೇಳುವಾಗಲೇ ಮಗನೇ ಮಗಳೇ ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿಬಿಡಿರಿ. நீ கொஞ்சம் அப்படி இப்படின்னா என்னது ನೀನು ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ಹಾಗೆ ಅದ ಫ್ರೈನೇ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இல்லப்பா நான் ஒப்பு கொடுத்து நான் கரெக்டா செய்வேன். ஆமென். ಇಲ್ಲಪ್ಪ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. முதல்ல செஞ்சிருக்கலாமே மகளே. ಮೊದಲೇ ಮಾಡಿರಬಹುದಲ್ವಾ? ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மிக நல்லவர். ಆತನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. அவர் போல நல்லவர் யாரும் இல்லை. ಆತನ ಹಾಗೆ ಒಳ್ಳೆಯವರು தேவ ராஜ்யம் உங்களை கொண்டுதான் கட்டப்பட வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮ ಮೂಲಕವೇ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. உங்க கையில இருக்கிற அந்த பொறுப்பை அந்த ஜவாப்தாரி இன்னொருத்தர் கையில தள்ளி விட்டுட்டு நைஸா எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕೈಲಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಾವು ಎಸ್ಕೇಪ್ ಆಗಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಡಿರಿ. No, we are decent family. We are always ಇಲ್ಲ ನಾವು ತುಂಬಾ ಡೀಸೆಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ನಾವು. Amen. Hallelujah. Hallelujah. ಅವರು சொல்வார் நீ டீசென்ட்டா இருக்கிற டீசென்ட்டா இருக்கும்போதே தேவ ராஜ்யத்தை கட்டு. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೀವು ಡೀಸೆಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಡೀಸೆಂಟ್ ಆಗಿರುವಾಗಲೇ ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟು ಅಂತ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. No அப்படினா அவர் என்ன பண்ணுவாரு? டீசென்ட்டா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுறாரு. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಿರ್ಗಾ ನಿಮ್ಮನ್ನ ಫ್ರೈ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. Amen. Hallelujah. Hallelujah. ஐயோ அம்மா அப்பா அம்மா ஸ்தோத்திரம். ஆமென். ಅಯ್ಯೋ ಅಪ್ಪ ಅಮ್ಮ செய்யணும். ஆமென். ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. ஐயா அந்த உலகத்துல பாக்கியமானது என்ன தெரியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಭಾಗ್ಯವಾದದ್ದು ಏನು ಗೊತ್ತಿದೆಯಾ? நல்ல இயேசுவை மற்றவங்களுக்கு போய் சொல்றோம் பாருங்க. ಆ ಒಳ್ಳೆ ಯೇಸುವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೋಗಿ ನಾವು அவருடைய அன்பு என்னத்த போய் சொல்றோம்? அன்பு ಆತನ ಪ್ರೀತಿ நல்லவருங்க. அவர் உங்களை நேசிக்க. ಆತನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இது கஷ்டமாயா? ಇದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அத செஞ்சா என்ன பலன்?
ಅದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಫಲವು? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு அதனாலேயே பலன். ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರಿಗೆ ಅದರಿಂದಲೇ ಫಲ. என்ன தெரியுமா அர்த்தம்? ಅದು ಏನು ಅರ್ಥ ಗೊತ್ತಿದೆಯಾ? நீங்க போய் அத ஒரு விதையை விதைக்கிறீங்க, ನೀವು ಹೋಗಿ ಒಂದು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತೀರಾ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. அது முளைத்து பலன் கொடுக்குமா? ಅದು ಹಾಗೆ ಬೆಳೆದು ಅದು ಫಲ ಕೊಡುತ್ತದೆ. அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಅದಕ್ಕಾದ பரலோகத்துல இல்ல, இந்த பூமியிலே. ஆமென். பரலோகம் போய் நீங்க ரிவார்ட் வாங்குறது இல்ல. ஆமென். ஏன்னா விதையை நீங்க பூமியில விதைச்சீங்க, ಅದಕ್ಕಾன ಫಲನು ಉಂಗ ಭೂಮಿಯಲ್ಲಿ உங்களுக்கு கிடைச்சிடும். ಆಮೆನ್. ನೀವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ್ರೆ ಅದಕ್ಕಾದ ಫಲವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿ ಬಿಡುತ್ತದೆ. எத்தனை பேர் செய்ய போறோம்? ஆமென். ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಜನರು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಎಲ್ಲರೂ எழுந்திருக்கலாம். ஆமென். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்திலே நியாயமானதை செய்கிறீர்கள். ನೀವು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವುದಾದರೆ ಕರ್ತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನ್ಯಾಯವಾದನ್ನು ನೀವು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. செய்யாவிட்டால் நீங்கள் அநியாயத்தை செய்கிறீர்கள். ನೀವು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನೀವು ಅನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. ஆமென். ஆண்டவருடைய கரத்துல உங்களை கொடுங்க. ಕರ್ತನ ಹಸ್ತಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಿ. தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ದೇವರ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. அது உங்கள் மூலமாக. ಅದು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿ. நன்றி ஆண்டவரே, நன்றி. ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. எங்களுக்காய் ஊழியக்காரன் படுற பிரயாசம் வீணா போகக்கூடாது. ಓ ನಮಗಾಗಿ ಈ ಸೇವಕರು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸವು ವ್ಯರ್ಥವಾಗಬಾರದಪ್ಪ. எனக்காக ஊழியக்காரன் படுற பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. ಓ ನನಗಾಗಿ ಈ ಸೇವಕರು ಪಡುವಂತ ಆ ಪ್ರಯಾಸವು எனக்காக ஊழியக்காரர்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. ನನಗಾಗಿ ಸೇವಕನು ಮಾಡುವ ಪ್ರಯಾಸಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಬಾರದು. ಸ್ತೋತ್ರ. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ಸ್ತೋತ್ರ. ಹೇಳಿರಿ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. பலப்படுத்துகிறவரே, சகாயம் பண்ணுகிறவரே, சகாயம் உதவி செய்கிறவரே, பலத்தால் நிரப்புகிறவரே, என்னை பலவீனத்தை எல்லாம் தொடச்சி போடுறவரே. ஓ ನನ್ನ ಬಲಹೀನತೆ ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி பிரச்சனைகளை தலைகளாய் மாற்றுகிறவரே. ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். ஆமென். நன்றி ஆண்டவரே. என்னை ஒரு பாத்திரமா நீங்க வச்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ಒಂದು ಪಾತ್ರೆಗೆ ಇಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. என்னை ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். ಓ ನನ್ನನ್ನು ಒಂದು ಪಾತ್ರೆಗೆ ನೀವು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. தேவ ராஜ்யம் கட்டுகிற ஊழியத்துல ಆ ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ எங்களை முழுமையாய் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. Thank you Lord. ಓ ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೇ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. பெரிய காரியங்களை செய்வீராக. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. வேண்டுவதற்கு அதிகமாய் செய்யுங்க. ಅದಕ್ಕಿಂತ ಇಲ್ಲಿ ಬೇಡುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಿರಿ. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.